பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 103:13 நான் வாசிக்கிறேன். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இரங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இரங்குகிறார். பிரியமானவர்களே, தகப்பன் இந்த உலகத்தில் பார்க்கும் பொழுது ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு அவன் இரங்குகிறான். அவனுக்கு படிப்பு காரியங்களிலிருந்து, அவனுடைய திருமண காரியங்களிலிருந்து, அவனுடைய வேலை காரியங்களிலிருந்து எல்லாவற்றுக்கும் அந்த தகப்பன் அவனுக்கு உதவி செய்கிறார். அதோடு மட்டுமல்ல, தன் பிள்ளைக்காக, தன் குமாரனுக்காக, தன் குமாரத்திக்காக என்ன வேண்டுமானாலும் அவர் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அதோடும் அதே போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஆண்டவர் யார் யாரெல்லாம் இந்த உலகத்தில் அவருக்கு பயந்து நடக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறார்களோ, ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் இறங்குகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அந்த ஆண்டவர் நமக்கு இறங்க வேண்டுமென்றால், நமக்கு உதவி செய்ய வேண்டுமென்றால் நாம் இயேசுவை பற்றி கொள்வோம், அவரை குறித்து மற்றவர்களுக்கு அறிவிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 103:13 நான் வாசிக்கிறேன். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இரங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இரங்குகிறார். பிரியமானவர்களே, தகப்பன் இந்த உலகத்தில் பார்க்கும் பொழுது ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு அவன் இரங்குகிறான். அவனுக்கு படிப்பு காரியங்களிலிருந்து, அவனுடைய திருமண காரியங்களிலிருந்து, அவனுடைய வேலை காரியங்களிலிருந்து எல்லாவற்றுக்கும் அந்த தகப்பன் அவனுக்கு உதவி செய்கிறார். அதோடு மட்டுமல்ல, தன் பிள்ளைக்காக, தன் குமாரனுக்காக, தன் குமாரத்திக்காக என்ன வேண்டுமானாலும் அவர் செய்கிறார்.